இப்போது இந்த ட்ராவல் நம்ம இப்போ குருவாயூர் அப்பன் கோவிலுக்கு போக போகிறோம். குருவாயூர் அப்பன் கோவிலோட அந்த பிளேஸ் தேடி தான் இப்போ அப்படியே போயிட்டுருக்கோம். கூகுள் மேப்பை நம்பி தான் போயிட்டே இருக்கோம். கேரளாவில் இருக்கிற மாதிரி அதே ஸ்ட்ரக்சரில் பில்டிங் வந்து இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. கேரளாவில் இருக்க மாமா காரில் பாட்டுக்கு வைப் பண்ணுறாரு. அப்படியே அந்த நிறையா குதிரையெல்லாம் அங்கே கிராஸ் ஆச்சு பாருங்கள். அதில் குதிரையெல்லாம் வச்சு காமெடி பண்ணிட்டு ஹோட்டல் தான் இப்போ தேடி போயிட்டுருக்காங்க. ஏன்னா இவங்க சாப்பிடல மார்னிங், அதனால் ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அப்படியே ஒரு டீ குடிக்கலான்னு ஒரு சின்ன டீ கடை தான், அங்கே நிறுத்தி டீ குடித்தோம். அப்படியே சாங் வைப் பண்ணிட்டு எங்கள் மாமா நல்லா டான்ஸ் ஆடிட்டே இருந்தார். சும்மா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி அப்படியே அது போயிட்டே இருந்தது, ஃபாரஸ்ட் மாதிரியே. அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அவங்க கறி வாங்கி சாப்பிட்டு போயிருக்காங்க. இந்த காட்டுக்குள்ள எந்த கோயில் வச்சிருக்காங்க? அது மெயின் ரோட்ல போய் வந்தா பக்கம் தான். இது நாம இங்க போனதுனால இந்த ரூட்ல போயிட்டு இருக்கோம். கூகுளை நம்பி பாருங்க, போயிட்டே இருக்காங்க. கூகுளை நம்பி போறாங்க. போற காடாதான் தெரியுது, தெற்கு தடமே தெரியல. கோயிலுக்கு போறோன்னு கூட்டிட்டு போறாங்க, எங்க போறாங்கன்னு தெரியல. ஃபுல்லா நல்லா பாருங்க, ஏரிக்காடு மட்டும்தான் தெரியுது. போய் பார்க்கலாம் என்ன தெரியுதுன்னு. என்ன தெரிகிறது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம இங்கே ஸ்ரீ குருவாயூரப்பன் திருக்கோயில் வந்து சேர்ந்துட்டோம். அதோட என்ட்ரன்ஸ் பாருங்கள். இப்போ கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். பகல் 10 ராப் 10 அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சங்கீத நிகழ்ச்சி தான் நடந்தது. அந்த வாய்ஸ் நீங்கள் பேக்ரவுண்டில் கேட்கலாம். அந்த பகல் 10 ராப் 10 அழகா விநாயகர் ரீட் பண்ணிகிட்டே இருக்கார். அதான் ரொம்ப. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கோவிலை சுற்றியுமே ஃபுல்லாக கேரளா ஸ்ட்ரக்சர் தான் கோவில் ஃபுல்லாகவே. ரொம்ப நல்லா இருந்தது. தமிழ்நாட்டில் இப்படி குருவாயூரப்பன் கோயிலை அப்படியே காப்பி பண்ணி வச்ச மாதிரி அழகாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு தெப்ப குளம் இருந்தது அங்கே நான் கொற்கடையில் உண்மையாலுமே இருக்குதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஓடி போய் பார்த்தேன், கொற்கடையில் உண்மையாலுமே இருக்காட்டிருக்குன்னு. ஆனால் இல்லை, சிமெண்ட்டில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. கொற்கடையில் முதல்ல 2 முதல்ல வச்சுருந்தாங்க. அந்த குளம் பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த வியூவு அங்கேருந்து அப்படியே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணலாம். ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த வியூ பாருங்களேன். பார்க்கும்போதே வந்துட்டு நமக்கு ஒரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நேச்சுரல் நல்லா ஃபீல் பண்ண என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அல்டிமேட்டான பிளேஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது இந்த இடம். போய் நல்லா அந்த ட்ராவலை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். எங்கள் அம்மா அங்கே குட்டியாக விளக்கு வைக்கிறதுக்குன்னு ஒரு இது வச்சுருந்தாங்க. அங்கே பாருங்கள், ராமச்சந்திரமூர்த்தி நிற்கிற மாதிரி கொற்கடையில் கீழே வச்சுருக்காரு. அது மாதிரி ஒரு சிலை இருந்தது. சாமி ஈவினிங் வரத்துக்கு தங்க தேரெல்லாம் வந்துட்டு அங்கே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்னதானம் கூட போடுறாங்க, ஃபுல் டே வந்து போடுறாங்க. எல்லாம் அன்னதானத்துக்கெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்னதான கூடம் சாமி ஊர்வலம் வரத்துக்கு அந்த தேரை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பகல் 10 ராப் 10 பூஜை வந்து நடந்துக்கிட்டு இருந்தது. அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாமே சங்கீதம் பாடிட்டு இருந்தாங்க. நம்மளும் கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த பாட்டை கேட்டோம். அங்கே முக்கியமாக பார்த்திங்கன்னா காஞ்சி பெரியவா வந்து அங்கே தியானம் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த மரத்தடியில். இன்னமும் அங்கே அருள் பாலிக்கிறதா அவருக்குன்னே அங்கே தனி மரம் வச்சுருந்தாங்க. பூஜை பண்ணுறதுக்கு நிறைய கோமாதாக்கள் அவங்க வச்சுருந்தாங்க. அதோட இதெல்லாம் இது வந்து மகா பெரியவா வந்து தியானம் செஞ்ச அந்த இடம் தான் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள். இந்த மரத்தடியில் சாஞ்ச மாதிரி அவர் இருந்த அந்த ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்கு. அந்த ஞாபகமாக இங்கே அவருக்கு ஆலயம் வச்சுருக்காரு. இங்கே வந்து அந்த மரத்தடியில் தான் அவர் வந்து சாஞ்சி ஓய்வு எடுத்துகிட்டு போட்டு வரார். அதோட அந்த நினைவாக இங்கே இன்னமும் அந்த ஆலயத்தில் அந்த மரத்துக்கு கீழே அவரோட படம் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. சாய்பாபாவோட ஆலயமும் இங்கே வச்சுருக்காங்க. தியானம் செஞ்சால் இங்கே நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் வைபை நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி ஃபீல் பண்ணலாம். நமக்குள்ளேயே ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரலாம். இந்த இடத்துல வந்து தியானம் செய்கிறதுனால நடக்கும். நீங்கள் போனீங்கன்னா இங்கே போய் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். அங்கே வந்து கலையரங்கம் வச்சுருந்தாங்க. நாட்டிய நிகழ்ச்சி இது மாதிரி நடக்கிறதுக்கு கலையரங்கமும் வச்சுருந்தாங்க. ட்ராவல் சூப்பராக இருந்தது. சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.